பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஆதியிலே முதலாவது மனிதன் ஆதாமை ஆண்டவர் படைத்தாங்க. அவருடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளையும் படைத்தாங்க. அவர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாருன்னு ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியுங்க. இது எனக்கு எப்பயோ தெரியும், நீ ஏமா இப்ப வந்து சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 139 அதிகாரத்துல 1-6 வசனம் இப்படியாக சொல்லுது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்றோம், அது மட்டும் இல்லாம நாம சுயத்துல அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நாம என்ன பேசுறோம்னு தெரியாம நாம பட்ன ஏதோ ஒண்ணு சொல்லிடுறோம். ஆனா அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாருன்னு இந்த அதிகாரத்துல இருக்குங்க. அதே அதிகாரத்துல 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறதுங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? கர்த்தர் எங்குமே நிறைந்திருக்கிறார் என்பதை அந்த ஆதாமேவால் அறியலைங்க. அவங்க அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகிற அந்த சூழ்நிலை வந்தது. என்ன பாவத்தினால? கீழ்ப்படியாமைனால அவங்க தேவனுடைய மகிமையையும் இழந்துட்டாங்க. எபேசியர் 1:6 வசனத்துல நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசுப்பா இந்த உலக தோற்றத்துக்கு முன்னிருந்து நம்மை அறிந்திருக்கிறாருங்க. அதற்காக நம்ம டெய்லியும் துதிக்கணும். இப்போ வரையும் ஏசப்பா நம்மள அறிந்திருக்கிறபடினால் நம்மை பாதுகாத்துட்டு இருக்காங்க, நம்மள தினந்தோறும் வழி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஒவ்வொரு நாளான அந்த தேவைகளை சந்தித்து கொண்டோ வந்திருக்கிறாங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தணுங்க. நாம தினந்தோறும் பார்க்கிற ஒரு பிரச்சனைகளை பார்க்கிலும் ஏசப்பா நம்மள பிறந்ததுல இருந்தே இப்ப வரையும் பாதுகாத்து கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? அது நினைச்சு டெய்லியும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி துதிங்க. நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உதறிவிட்டு வல்லமையுள்ள கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க. ஆண்டவர் அதுக்கு சரி கட்டுவார். God bless you.